வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். நாம எல்லோருமே பழகுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஆட்கள் தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பழந்தமிழர்களோட ஒரு சீக்ரெட், குறிப்பா அவங்களோட விருந்தோம்பல் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. நீவி களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு பழமையான பொக்கிஷத்துல இருந்து சில விஷயங்களை இன்னைக்கு நாம அலச போறோம். தியரியா மட்டும் இல்லாம இதை எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். தயாரா? உள்ளே போகலாம். ஆரம்பத்திலேயே உங்களை நல்லா யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. உங்களுக்கு மரணத்தை வெல்லும் சாகாவரம் தரக்கூடிய ஒரு அபூர்வமான அமிர்தம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அது அப்படியே யாருக்காவது ஷேர் பண்ணுவீங்களா? இல்ல நமக்கு மட்டும்தான் உயிர் முக்கியம்னு நீங்களே முழுசும் குடிச்சிடுவீங்களா? இது ஏதோ கற்பனை கேள்வி இல்லைங்க. நம்ம முன்னோர் கேட்ட மிக ஆழமான ஒரு தார்மீக கேள்வி. இதுக்கான விட அவங்களோட விருந்தோம்பல் முறையில ரொம்ப அழகா ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த விடைய தேடி நாம போக போற இடம் நீதி களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நூல். இதை தொகுத்தவர் புலவர் குழந்தை அவர்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வாழ்க்கை நெறிமுறைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரு மாபெரும் அறிவு பொக்கிஷமா இதை நமக்கு கொடுத்திருக்கார். அறநெறிகளை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுற எல்லாருக்குமே இது ஒரு பெர்ஃபெக்ட் கைடு. இந்த புக்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா? இது ஏதோ ஒரு புக்க பத்தி மட்டும் பேசல. பழங்காலத்து 21 வெவ்வேறு செவ்வியல் இலக்கியங்களை ஒன்னா சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாம ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு ஷார்ட்கட், அதாவது சுருக்க குறியீடு கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஆசா அப்படின்னா ஆசாரக்கோவை, கொன் அப்படின்னா கொன்றைவேந்தன். இந்த மாதிரி ஒரு திறவுகோலை வச்சுக்கிட்டு தான் நாம அடுத்தடுத்த சுவாரஸ்யமான விஷயங்களை டீகோட் பண்ண போறோம். சரி, இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த நூல்ல விருந்தோம்பல் பத்தி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்க. நிஜமாவே நம்ம மைண்ட் ப்ளோ ஆகுற மாதிரி இருக்கும். விருந்து அப்படின்னா நாம என்ன நினைப்போம்? தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா தடபடலா சாப்பாடு போடுறது, கரெக்டா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, விருந்து அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தமே புதுமை அல்லது புதியவர். அதாவது முன்பின் முகம் தெரியாத ஒரு புதிய மனுஷனை அன்போட வரவேற்கிறது தான் உண்மையான விருந்தோம்பல்னா. இது நாம இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்ததே அப்படியே மாத்தி போடுதுல. அடுத்து இந்த ஓம்பல் அப்படிங்கிற வார்த்தை. ஓம்பல்னா ஏதோ பாதுகாக்கிறதுன்னு மட்டும் அர்த்தம் இல்லைங்க. அன்புடன் வரவேற்று உணவிடுதல்னு ரொம்ப அழகா சொல்றார் ஆசிரியர். சோ விருந்தோம்பல்னா வீட்டுக்கு வந்தவங்கள பார்த்து சும்மா ஃபார்மாலிட்டிக்காக வாங்க உட்காருங்கன்னு சொல்றது கிடையாது. யாருன்னே தெரியாதவங்களா இருந்தாலும் அவங்கள மனசார வரவேற்று முகமலர சாப்பாடு போட்டு கவனிட்டுக்கிற ஒரு அன்பான செயல் தான் அது. இது வெறும் வார்த்தை இல்ல, பிராக்டிக்கலா நாம காட்ட வேண்டிய அன்பு. சரிப்பா, தியரி நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி பிராக்டிக்கலா செய்யறதுன்னு தோணுதுல. அதுக்கு தான் ஆசார கோவையில இருந்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. முருவல லினிதுரை காணேர்னு தொடங்குற அந்த பாட்டு ஒரு விருந்தினரை எப்படி பிசிக்கலாவும் மென்டலாவும் உபசரிக்கணும்னு ரொம்ப டீட்டெயிலா லிஸ்ட் போடுது. இப்போ நாம தத்துவத்தை விட்டுட்டு டைரக்டா ஆக்ஷனுக்கு வர்றோம். இந்த பாடல் உபசரிப்புக்கான இலக்கணத்தையே நமக்கு கத்துக் கொடுக்குது. இப்போ புலவர் குழந்தை அவங்களோட இந்த உரைய கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த பழங்கால தமிழ் வரிகளை இன்னைக்கு நம்ம லைஃபுக்கு ஏத்த மாதிரி எப்படி சிம்பிளா உடைச்சி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இலக்கண தமிழ்ல இருக்கிற ஒரு விஷயத்த சாதாரண மக்களுக்கும் புரியுற மாதிரி உரைநடையில மாத்திருக்காரு. ஒருத்தரை எப்படி மதிக்கணும்னு இதுல ரொம்ப தெளிவான ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. அந்த உரையில சொல்லப்பட்டிருக்கிற அந்த 5 பொன்னான ரூல்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? விஷயம், முகம் மலர்ந்த புன்னகையும் இனிமையான பேச்சும். 2வது, வந்தவங்களுக்கு கால் கழுவ தண்ணி கொடுக்கறது. 3வது, அவங்க உட்கார ஒரு பலகை அல்லது மனை கொடுக்கறது. 4வது, ரொம்ப அன்பான சாப்பாடு. 5வது, அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்க ஒரு படுக்கை. இதுல அந்த கால் கழுவ தண்ணி கொடுக்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப தூரம் நடந்து வந்து டயர்டா இருக்கிற ஒருத்தருக்கு இது எவ்வளவு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். எவ்வளவு மரியாதையான ஒரு செயல் இது. இப்படி யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு இவ்ளோ பண்றோமே, இதனால நமக்கு என்ன லாபம்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு நான்மணி கடிங்க ஒரு செம கியூட்டான ஓமைய சொல்லுது. ஒரு பசு தன்னோட கன்றுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படி அன்பா பால் கொடுக்குமோ, அதே மாதிரி விருந்தினருக்கு சாப்பாடு போடுறதுல நமக்கு ஒரு நேச்சுரலான எல்லை இல்லாத சந்தோஷம் கிடைக்கும்னு இந்த பாடல் சொல்லுது. இட்ஸ் பியூர் எமோஷன். இப்போ இந்த 2 ஆங்கிளையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் நான்மணிக்கடியை சொல்ற தாய்ப்பசு மாதிரி அன்பை பகிர்றதுல கிடைக்கிற சந்தோஷம். இன்னொரு பக்கம் வெற்றிவேற்கே கொடுக்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங். உண்டிக்கழகு விருந்தோடு உண்டல்னு அதை சொல்றாங்க. அதாவது நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே எப்ப அழகு வரும்னா வந்திருக்கிற கெஸ்டோட சேர்ந்து சாப்பிடும்போது தான். அவங்கள வெளியில தவிக்க வச்சுட்டு நாம மட்டும் உள்ள உட்காந்து சாப்பிட்றது மிகப்பெரிய தப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல தான் ஆரம்பத்துல நாம கேட்ட அந்த அல்டிமேட் கேள்விக்கான பதில் வருது. கொன்றைவேந்தன் என்ன சொல்லுதுன்னா, மருந்தே யாயினும் விருந்தோடும். அதாவது நீங்க சாப்பிட போறது சாகாவரம் தரக்கூடிய அமிர்தமாகவே இருந்தாலும் சரி, அதை தேடி வந்த விருந்தினருக்கு கொடுக்காம நீங்க மட்டும் தனியா சாப்பிடக்கூடாது. இவ்ளோ பெரிய விஷயம் பாத்தீங்களா? தன்னலமில்லாத அன்போட உச்சக்கட்டம்னு இத கண்டிப்பா சொல்லலாம். இந்த மூட உரையில பாருங்க, இதுதான் விருந்தோம்பலோட மிகப்பெரிய ஆசிட் டெஸ்ட்.
சாவா மருந்துன்னு புலவர் குழந்தை இதை ரொம்ப கிளியரா விளக்குறாரு. நம்ம உயிரையே காப்பாத்தக்கூடிய ஒரு பொருளா இருந்தாலும் அத மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிற மனசு இல்லைனா அந்த பெரிய வாழ்க்கையால எந்த யூஸும் இல்ல. சுயநலமா 100 வருஷம் வாழ்றதை விட மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போற ஒரு நாள் எவ்வளவு மேலானதுன்னு இது ஆணித்தரமா சொல்லுது. கொன்றைவேந்தனோட அடுத்த பாட்டு இதையே இன்னும் ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணுது. விருந்திலோர்க்கில்லை பொருந்திய ஒழுக்கம். அதாவது வீட்டுக்கு வர்றவங்கள நல்லா கவனிக்காதவங்களுக்கு அவங்க ஃபேமிலி லைஃப்ல நிஜமான சந்தோஷமே இல்லைன்னு அடிச்சு சொல்றாங்க. விருந்தோம்பல்ங்கிறது ஏதோ பார்ட்டி கொடுக்கற மேட்டர் இல்லைங்க. அது இல்லாம ஒரு முழுமையான நிறைவான குடும்ப வாழ்க்கை சாத்தியமே இல்லைன்னு நம்ம முன்னோர்கள் நம்பியிருக்காங்க. இத அப்படியே பேக்கப் பண்ற மாதிரி திருக்குறளோட ஒரு மாசான தத்துவமும் இந்த புக்ல இருக்கு. இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஒரு வீட்டை கட்டி காசு பணம் சேர்த்து வாழ்றதோட மெயின் பர்பஸே நம்மள தேடி வர புதியவங்கள வரவேற்று உபசரிக்கிறதுக்காக தான். இதை நல்லா யோசிச்சு பாருங்க. விருந்தோம்பல்ங்கிறது நம்ம கடமை கிடையாது, அதுதான் நம்ம வாழறதுக்கான நோக்கமே. நம்ம தேடலோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு வீட்டோட தலையாய நோக்கமே புதியவர்களை வரவேற்கிறது தான் அப்படிங்கிற பழந்தமிழர்களோட இந்த நெறி கண்டிப்பா அவங்கள யோசிக்க வச்சிருக்கோன்னு நம்புறேன். இது ஏதோ அந்த காலத்துக்கு மட்டும்தான் செட் ஆகும்னு நினைக்காதீங்க. அன்பை பகிர்றதுக்கு காலமெல்லாம் ஒரு தடையே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வார வீக்கெண்ட்ல நீங்க அடுத்து உங்க வீட்டுக்கு யாரை கூப்பிட போறீங்க? இந்த ஒரு அருமையான சிந்தனையோட இன்னைக்கு நாம நிறைவு செய்வோம். அடுத்த முறை இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளோடு சந்திக்கிறேன்.